தமிழ் மொழியை அழிக்க விடமாட்டோம் திமுகவினர் உறுதிமொழி. கோவை மாநகர் மாவட்டம் தெற்கு சட்டமன்ற தொகுதி பெரிய கடைவீதி பகுதி 2 80வது வட்டக்கழகம் சார்பில் செட்டி வீதி கொங்கு மகால் மண்டபத்தில் பாக முகவர்கள் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட செயலாளர் நா. கார்த்திக் 80வது வார்டு பாக முகவர்கள் மற்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு ஆகியோர்களுக்கு புத்தாடை வழங்கி சிறப்பித்தார். ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் நா. கார்த்திக் பேசுகையில், தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென்னிந்திய மக்களவை தொகுதிகளை குறைக்க ஒன்றிய அரசு முயற்சித்து வருகிறது. நாம் அதனை முறியடிக்க வேண்டும் என்று பேசினார். முன்னதாக மாநகர் மாவட்ட வர்த்தகர் அணி அமைப்பாளர் பெ. மாரிச்செல்வன் அனைவரையும் வரவேற்று பேசினார். மேலும் நமது கோவை மாநகர் மாவட்டம் முதன்மையான மாவட்டமாக திகழ்ந்து வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் நம் மாவட்ட செயலாளர் நா. கார்த்திக் அவர்கள்தான் என்று பேசினார். பின்னர் முக்கிய நிகழ்வாக கழக தலைவர் தளபதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். மேலும் தமிழ் மொழியை அழிக்க யார் நினைத்தாலும் நாம் ஒன்றுபட்டு முறியடிப்போம் என்று உறுதிமொழி ஏற்றனர். இந்த ஆலோசனை கூட்டம் மாநில தீர்மான குழு இணை செயலாளர் பி. நாச்சிமுத்து, மாநகர் மாவட்ட வர்த்தகர் அணி அமைப்பாளரும் கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் பெ. மாரிச்செல்வன், பகுதி செயலாளர் வி. ஐ. பதுருதீன், வட்டக்கழக செயலாளர் நா. தங்கவேல் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் துணை செயலாளர் என். ஜே. முருகேசன், மாவட்ட பிரதிநிதி வி. பன்னீர்செல்வம், விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் கே. என். ராஜேஷ், வாரி என்கிற ராஜேந்திரன், மோகனசுந்தரம், ஜெயப்பிரகாஷ், ரவி, வானவன் மணி, பாக்கியலட்சுமி, பார்த்திபன், மோகன், ஹரி, ராஜேந்திரன், அமுதா, பிரகாஷ், கழக நிர்வாகிகள், பூத் கமிட்டி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.